2 Peter first chapter. 2 பேதுரு முதலாம் அதிகாரம். We saw in the second verse, grace and peace being multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்பதை நாம் பார்த்தோம். According as his divine power has given unto us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that hath called us to glory and power. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் என்று. You know, George Washington, the man who is greatly revered as the founder of America, அமெரிக்காவை ஸ்தாபித்தவர் என்று பெயர் பெற்ற மதிக்கப்படுகிற ஜார்ஜ் வாஷிங்டன், the first president of America, அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதியானவர். What did he say? அவர் என்ன சொன்னார்? It is impossible to rightly govern a nation without the word of God, without God and his word. தேவன் இல்லாதபடி, தேவனுடைய வசனமாகிய பைபிள் இல்லாதபடி எந்த தேசத்தையும் ஆளுகை செய்ய முடியாது என்று சொன்னார். Every morning, ஒவ்வொரு காலையில் he would have an hour with God. தேவனோடு ஒரு மணி நேரத்தை அவர் செலவிடுவார். And every evening, after dinner, ஒவ்வொரு மாலையும் சாப்பாட்டு வேளையிலே he would have an hour with God. அங்கும் ஒரு மணி நேரம் தேவனோடு செலவிடுவார். In spite of the pressing problems of the state. அந்த தேசத்துடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அந்த வேளையிலும் கூட. But what kind of people do we have today? ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜனங்களை நாம் கொண்டிருக்கிறோம்? How sad. எவ்வளவு துக்கம் இது. We don't seem to have one ruler like this in all the nation. எல்லா தேசங்களும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இன்று கொண்டிருக்கவில்லை. And so the economy is collapsing. எனவேதான் பொருளாதாரம் கீழே போய் கொண்டிருக்கிறது. You know, about 30 years ago, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, though some of the financiers in லண்டன்ல இந்த நிதித்துறையில் உள்ள சில மக்கள், they told some of my friends, என்னுடைய நண்பர்கள் சில இடத்துல விதமாக சொல்லியிருந்தார்கள், we don't know what is going to happen. என்ன நடக்க போகிறதோ என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள். Everything is going to explode. எல்லாமே வெடித்து சிதற போகிறது. That was nearly 30 years or more ago. அதற்கு மேலாக ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவைகள். Now this pyramid of debt has grown so big. இன்னைக்கு இந்த கடன் சுமை, அந்த பிரமிடானது பெரிதாக மலை போல வளர்ந்து விட்டது. You know, the covetousness and greed of men, மனிதனுடைய பேராசை, பொருளாசை has brought this world to a terrible pass. பயங்கரமான ஒரு நிலைக்கு இந்த உலகத்தை இது கொண்டு வந்து விட்டது. We need the precious promises of God. நமக்கு தேவனுடைய விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவை. And without that we will have no peace. அது இல்லாதபடி நமக்கு சமாதானம் ஏதும் இராது. The future is bleak and uncertain. வருங்காலம் நிச்சயமற்றபடி இருளடைந்து இருக்கிறது. And there is every possibility of a terrible catastrophe. திடீர் எதிர்பாராத திடீர் வீழ்ச்சி வரும்படியாக அங்கு நிலை இருக்கிறது. Now we have to move on. நாம் தொடர்ந்து பார்க்கலாம். The divine nature. தெய்வீக சுபாவம். I want that divine nature. எனக்கு இந்த தெய்வீக சுபாவம் வேண்டும். Many times, you know, when I travel long distances, அநேக முறை நீண்ட தூரம் நான் பிரயாணம் செய்யும் பொழுது, I want to hear the voice of God. நானோ தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். There are many
many things for me to pray about. எத்தனையோ காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. So I don't like talkative people in the car. எனவே காரிலே பேசிக்கொண்டே இருக்கிறவர்களை நான் கூட வைக்க விரும்புவதில்லை. I like my stillness. நான் அமைதியாக தேவனுக்கு முன்பாக இருப்பதை விரும்புகிறேன். Be still and know that I am God. அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். I will be glorified amongst the heathen. புறஜாதிகள் மத்தியிலே நான் மகிமைப்படுவேன். You know, friends, அன்பானவர்களே, the divine nature. பாருங்கள் இந்த தெய்வீக சுபாவம். And I was a very talkative fellow before. முன்பு நான் சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறவனாய் இருந்தேன். And here we have come to, from multiplication, we have graduated to adding. எங்கே சமாதானம் கிருபை பெறுகிற அந்த காரியத்திலிருந்து நாம் அடுத்தபடியாக கூட்டி கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். You know, if I ask you, what should I add to be more effective? நான் இன்னும் அதிக பிரயோஜனமாக இருக்கும்படியாக எதை கூட்ட வேண்டும் ஐயா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், I have but a few years. எனக்கு சில ஆண்டுகள் தான் இருக்கிறது. And how shall I add to my spiritual usefulness and stature? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ற ஆவிக்குரிய பிரயோஜனகரமான காரியத்திற்கு நான் எதை கூட்டலாம்? Here we are told, இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 5th verse, 5ஆம் வசனம், add to your faith உங்கள் விசுவாசத்தோடு power, virtue. தைரியத்தை You know, கூட்டுங்கள். it's something more than power. பாருங்கள், தைரியம் வல்லமை அதை காட்ட மேலானது. See, many people want money power. பாருங்கள், அநேக மக்களுக்கு இந்த பண அந்த அதிகாரம் தான் பிரியம். And today, as I told you earlier, நான் முன்பு நான் சொன்னபடி இன்றைக்கு many of the girls are getting so overqualified. பிள்ளைகளில் அநேகர் அதிக மிதமிஞ்சி படிக்கிறார்கள். The poor boys are afraid to marry them. ஏனாயிற்று என்றால் பாவம் பையன்கள் அவர்களை திருமணம் செய்ய அஞ்சுகிறார்கள். Because ஏனென்றால் tomorrow they will say, நாளைக்கு இப்படி சொல்லி விடுவார்கள், hey, I earn more than you. உன்னை காட்டிலும் நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் பார் என்று. This is my money. இது என் பணம் பார். You keep your mouth shut. நீ வாயை மூடிக்கொள். Well, I know that some of you don't like such language. உங்களில் சிலர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்புகிறதில்லை என்று தெரியும். Because you have always been bosses and bullies. என்னால் எப்பொழுதுமே மற்றவர்களை மிரட்டுகிறவர்களாக பணிகிறவர்களாக இருந்து வந்தவர்கள். And you have bullied your wife to death. உங்களுடைய மனைவியை பயமுறுத்தியே கொண்டு போட்டீர்கள். You know, bullies. மற்றவர்களை மிரட்டுகிறவர்கள். Money power. பண அதிகாரம். And I don't know what other power you like to use. மற்ற என்ன அதிகாரம் வல்லமையை நீங்கள் உபயோகிக்க விரும்புகிறீர்களோ? In the logic class, இந்த லாஜிக் வகுப்பிலே I learnt about an argument in logic. In the logic class. It said argumentum ad baculum. That is, punch them hard. Appeal to physical strength. வாக்குவாதம் என்பது அங்கே அதோடு உங்களுடைய சரீர பலனை கூட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக. No, we are not talking about that here. அதை குறித்து நாம் இங்கு பேசவில்லை. Virtue. தைரியம். Power going out of us even in our unconscious movement. நாம் அறியாத நினையாத வேளையிலே கூட நம்மிலிருந்து வல்லமை ஆசீர்வாதம் வெளியே செல்கிற அந்த நிலை. You know, I had invited Mr. and Mrs. Peckham from Scotland to our retreat a few years ago. ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ரிட்ரீட்டுக்கு மிஸ்டர் அண்ட் ஸ்காட்லாந்தில் இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெக்கமை நான் அழைத்திருந்தேன். Mrs. Peckham was Mary Morrison before. முன்பு மேரி மாரிசன் என்று பெயர் கொண்டவள் தான் மிஸ்ஸஸ் பெக்கம். As a young woman, வாலிப பெண்ணாக she had been trained under
Brother Duncan Campbell, டன்கன் கேம்பல் கீழாக பயிற்சி பெற்ற வாலிப பெண்ணாய் and இருந்தார்கள். had seen the revival in the Hebrides. ஹெப்ரிடைஸ் தீவுகளிலே வந்த உயிர் மீட்சியை பார்த்தவர்கள். So when I went to the Hebrides, எனவே நான் இந்த ஹெப்ரிடைஸ் தீவுகளுக்கு சென்ற பொழுது I was going to a new island. ஒரு புதிய தீவுக்கு நான் போய் கொண்டிருந்தேன். They had not seen revival in that island. அந்த குறிப்பிட்ட தீவிலே இதுவரை உயிர் மீட்சி வந்ததில்லை. And Mary Morrison helped me, and another wonderful girl, Miss Wilson. மேரி மாரிசனும் இன்னும் அற்புதமான ஸ்திரியாகிய மிஸ் வில்சனும் எனக்கு உதவி செய்தார்கள். They would lead the singing and then I would preach. அவர்கள் முதலாவது பாடல்களை நடத்துவார்கள், பின்பு நான் பிரசங்கிப்பேன். They were such dedicated girls. அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கு கொண்ட பெண்களாய் இருந்தார்கள். And they said to me, or later Mary wrote. பின்பு மேரி எனக்கு விதமாக எழுதினார்கள். She wrote in a book. ஒரு புக்கிலே விதமாக எழுதி வைத்தார்கள். And she said, சொன்னார்கள், we had learned about holiness in the Bible college. பைபிள் கல்லூரியிலே பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். But we saw it in action in Mr. Daniel. ஆனால் மிஸ்டர் டேனியலுடைய வாழ்க்கையிலே நிஜ ரீதியாக I did not know anything about that book. Later they told me. அதை குறித்து எனக்கு முன்பு அந்த புத்தகத்தை குறித்து தெரியாது. பின்பு அவர்கள் விதமாக எழுதியதை சொன்னார்கள். Today, இன்றைக்கு practical holiness is missing. நடைமுறை வாழ்க்கைக்குரிய பரிசுத்தம் அங்கே இல்லை. Religious phrases, shouting, singing, dancing, all that is going on. எல்லா பக்தியும் பாடல்களும் கத்துவதும் குதிப்பதும் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. But ஆனால் that unconscious influence, ஆனால் உங்களை அறியாதபடி மற்றவர்களை மேலே வரும் ஆசீர்வாதம், those famous girls said to me, அந்த புகழ்பெற்ற பெண்கள் இடத்திலே சொன்னார்கள், Mr. Daniel, your unconscious influence has been tremendous. நீங்கள் அறியாதபடி எங்கள் மேலே கொண்ட அந்த ஆசீர்வாதம் பெரியதா இருந்தது என்றார்கள். I didn't know that they were watching me. என்னை அவர்கள் அவிதமாக கவனித்தது எனக்கு தெரியாது. I spent the whole day in prayer. நான் முழு நாளும் ஜெபத்திலே செலவிட்டேன். And they could see it. அதை அவர்களால் காண முடிந்தது. There was nothing peripheral in my activity. என்னுடைய காரியங்களிலே எது மேலெழுந்தவாரியாக இருக்கவில்லை. And before those short meetings closed, அந்த கூட்டங்கள் before they closed, அந்த கூட்டங்கள் முடிவடைவதற்கு முன்பாக they said to me, என்னிடத்திலே சொன்னார்கள், the Lord has come. கர்த்தர் வந்துவிட்டார். Revival has begun. உயிர் மீட்சி ஆரம்பமாகி விட்டது என்றார்கள். People that were old inveterate smokers, தொடர்ச்சியாக காலகாலமாக குடித்து புகைப்பிடித்து கொண்டிருந்தவர்கள், because everybody smoked including the pastor. ஏனென்றால் அங்குள்ள போதகர் உட்பட எல்லாரும் புகைப்பிடிக்கிறவர்களாக இருந்தவர்கள். They began to destroy their tobacco and their pipes. அவருடைய அந்த புகையிலையும் அந்த பைப்புகளையும் அப்படியே அழித்து போட்டார்கள். No, that's God at work. அது தேவன் கிரியை செய்கிற ஒரு காரியம். I never ascribe such things to me. நான் செய்தாக ஒருபொழுதும் நான் யோசிக்கிறது இல்லை. I only say if I were more like Jesus. நான் சொல்வதெல்லாம் நான் மட்டும் இயேசுவை போல இன்னும் அதிகமாக இருந்திருந்தால், oh, there would be much greater blessing. இன்னும் அதிகமான ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என்று சொல்கிறேன். Now my dear friends, அன்பானவர்களே, so எனவே this virtue can be an unconscious influence. இந்த தைரியமானது நற்குணமானது உங்களை அறியாதபடி மற்றவர்கள் மேலே கொண்டு வரும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். Just Christ coming out of you. உங்களிடமிருந்து கிறிஸ்து அப்படியே வெளியே வருவது. The power of Christ exuded. கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களிடமிருந்து புறப்பட்டு வருவது. You know, I was told in Pune that some people whom had been prayed for last year were miraculously healed. எனக்கு புனாவில் இப்படி சொன்னார்கள், சென்ற வருடம் வந்த பொழுது யாருக்கெல்லாம் ஜெபித்தவனோ அவர்கள் அற்புதமான ரீதியிலே குணமடைந்தார்கள் என்று. I said, நான் சொன்னேன், listen, கவனியுங்கள்,
You know that only God can do this. தேவன் மட்டுமே இதை செய்ய முடியும். No man can do this. எந்த மனிதனும் செய்ய முடியாது. Yes. I want to see the works which no man can do. எந்த மனிதனும் செய்ய முடியாத கிரியைகளை நான் காண விரும்புகிறேன். That all the glory may fully belong to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு மட்டுமே உரித்தாகும்படியாக. It's a great danger today. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஆபத்தா இருக்கிறது. Unfortunately, we live in an advertisement world. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக ஒரு விளம்பர உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So for a meeting you need a picture. எனவே ஒரு கூட்டம் என்றால் அங்க ஒரு படம் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. I see some picture here. இங்கு படத்தை நான் பார்க்கிறேன். International Students Camp. International Students Camp. Who is needed to be there? அங்க யார் இருக்க வேண்டும்? The Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே இருக்க வேண்டும். Then people will be blessed. அப்பொழுது மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If a bunch of performers are there, தங்களையே காட்டிக்கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அங்க இருந்தால், there will be no blessing. எந்த ஆசீர்வாதமும் அங்க இராது. I want an escalating blessing, an increasing, spreading blessing. பெருகும் பரவும் ஆசீர்வாதமே எனக்கு வேண்டும். The hour is too late. இந்த வேளை தாமதமாக ஆகிவிட்டது. My dear people, don't play with the promises of God. அன்பான மக்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு விளையாடாதிருங்கள். And the Bible says, பைபிள் சொல்கிறது, that's not enough. அது போதாது. To virtue, தைரியத்தோடே, it should be tempered by knowledge. ஞானத்தை கூட்ட வேண்டும். You know, some of the young men with whom I used to pray, நான் சில வாலிபர்களோடு ஜெபிப்பேன். அவர்கள், I was greatly challenged by their dedication and their discipline. அவருடைய கிரம சிட்சை ஒழுங்கையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் பார்த்து நான் அதிகமாக சவால் அடைந்தேன். It was such a blessing to me. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தது. Yes, friends. ஆம் அன்பானவர்களே. How much have you added to me? எனக்கு நீங்கள் எவ்வளவு கூட்டி கொடுத்திருக்கிறீர்கள். I know some of you pray for me. உங்களை சிலர் எனக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். Some of you have prayed with tears for Betty. பெட்டிக்காக உங்களை சிலர் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறீர்கள். Yes, you have added. ஆம், நீங்கள் கூட்டி கொடுத்திருக்கிறீர்கள் தான். But is there not something more that you can add? ஆனால் இன்னும் உங்கள் கூட்டி கொடுக்கும்படியாக இல்லையா? See, worldliness does not add anything. பாருங்கள், உலக பற்றி ஒன்றையும் கூட்டி கொடுக்காது. Father and mother அப்பாவும் அம்மாவும் have shown no indication of practical missionary love. நடைமுறை மிஷனரி அன்பை ஒருபொழுதும் காட்டாத தகப்பன் தாய்மார். Now the children want to be married. இப்பொழுது பிள்ளைகளுக்கு திருமண விருப்பம் வந்துவிட்டது. And I am supposed to preside quietly and graciously. அந்த திருமணத்துக்கு நான் தலைவராக அமைதியாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். No. இல்லை. I will tell the parents. நான் பெற்றோரிடத்திலே சொல்லுவேன். What? என்ன? You have not shown by your example. உங்கள் முன்மாதிரியை வைத்து இப்படி நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. You have sat around only in comfortable places. சௌகரியமான இடங்களிலே சும்மா உட்கார்ந்து கொண்டு தான் இருந்தீர்கள். And that's what your daughter will do. அதை தான் மகளும் செய்வார். That's what your son will do. உன் மகனும் அதே செய்வான். And we are here to build a crop of wonderful people who can make a lot of money. ஏராளமான பணத்தை திரட்டும்படியான அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கவா நாங்கள் இங்க இருந்து கொண்டிருக்கிறோம். What have you added to your daughter? உன்னுடைய மகளுக்கு நீ என்னத்தை கூட்டி கொடுத்திருக்கிறாய்? A missionary heart? ஒரு மிஷனரி இருதயத்தையா? How sad. எவ்வளவு துக்கம் இது. Listen, friends. அன்பானவர்களே, கவனியுங்கள். Our celebrations must not become senseless. நம்முடைய கொண்டாட்டங்கள் புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்க கூடாது. Full of gold, full of big வெறும் தங்க நகைகளை அணிந்து பெரிய காட்சி காட்டுவது. Now I am afraid of these things. இவைகளை பார்த்து நான் பயப்படுகிறேன். Because ஏனென்றால் the spirit of Christ will be driven out. கிறிஸ்துவின் ஆவி எங்கிருந்து விரட்டப்பட்டு விடும்.
Christ will not be an invitee. கிறிஸ்து அங்கு அழைக்கப்பட்டவராக இங்கு இருக்க மாட்டார். Add. கூட்டி 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 கொடுங்கள். Add to this godliness, இந்த தேவ பக்தியோடு patience, பொறுமையை, godliness, பொறுமையோடு தேவ பக்தியை, brotherly kindness, தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், and finally love. கடைசியாக சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். Listen, கவனியுங்கள். I find this fruit of kindness இந்த தயவு very hard to produce. இந்த தயவு என்ற கனியை வாழ்க்கையிலே கொண்டு வருவது கடினம் என்பதை நான் காண்கிறேன். Somehow people have gotten used to shouting. எப்படியோ சும்மா கத்துவதற்கு மக்கள் பழகி போனார்கள். They are not even habituated to talking softly. மெதுவாய் பேசும்படியான பழக்கம் கூட அவர்களுக்கு இல்லை. They can't talk kindly to a wife. தன் மனைவியிடத்திலே அன்பாய் கனிவாய் பேசக்கூட அவர்களால் முடியாது. See, I often correct myself. பாருங்கள், நான் என்னை அடிக்கடி திருத்திக் கொள்கிறேன். I am wrong. நான் தவறு I say. நான் சொல்லிவிடுகிறேன். And I say sorry. மன்னித்துக்கொள் என்று சொல்லிவிடுகிறேன். But ஆனால் kindness, தயவு, what is it not in our nature to be kind? நாம் விதமாய் தயவாய் இருப்பது நம் சுபாவத்தில் இல்லையா? I don't understand. ஏனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Have you added to your nature kindness? உங்கள் சுபாவத்தோடு இந்த தயவை கூட்டி I சேர்த்திருக்கிறீர்களா? see children treating their parents most cruelly. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கொடூரமாக நடத்துவதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். Oh, you're old fashioned. ஓ, நீ பழைய காலத்தாள். A man told us yesterday. நேற்று ஒருவன் இடத்தில் சொன்னார். My daughter was saying, you're old fashioned. ஓ, என் மகள் என்னை பார்த்து நீ பழங்காலத்தாள் என்று சொல்லிவிட்டாளையா? I am an atheist. ஓ, நான் நாத்தியன். But when I heard that girl was transformed, ஆனால் அப்படிப்பட்ட பெண், how happy I was. அப்படிப்பட்ட அந்த பெண் அவருடைய வாழ்க்கை மாறியதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். No kindness. எந்த தயவும் இல்லை. Oh, my father is working so hard and my mother. ஓ, என்னுடைய அம்மாவை அப்பா கடினமாய் நடத்துகிறார். I am all the time demanding money. எப்பொழுது பார்த்தாலும் பணத்தை கேட்டுக்கொண்டே நான் இருக்கிறேன். You know, you can make your home a little hell. பாருங்கள், உங்கள் வீட்டை ஒரு சின்ன நரகமாக நீங்கள் ஆக்கிவிட முடியும். Instead of helping your wife. உங்கள் மனைவிக்கு உதவி செய்வதற்கு பதிலாக Some women, I tell them, சில பெண்கள் இடத்துல நான் இப்படி சொல்லுகிறேன். oh, so your husband has no value for you. ஓ, உங்களுடைய புருஷன் உங்கள் பட்சமா எந்த ஒரு மதிப்பும் காட்டுகிறதில்லை. All right. சரி, You stay in bed for one day. ஒரு நாள் படுக்கை விட்டு எழும்பாமல் இருங்கள். And let us see what happens to your husband. அப்பொழுது உங்கள் புருஷனுக்கு என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். No one to say, get me breakfast. அங்கு எனக்கு காலை உணவை கொண்டு வா என்று சொல்ல முடியாது. அங்கே யாரும் இல்லை. Is my coffee ready? காஃபி ரெடியா என்று கேட்க அங்கே யாரும் இல்லை. And the poor man will come down a few rungs. Hopefully. நான் நம்புவது என்னவென்றால் அப்பொழுதாவது அந்த பாவம் அந்த புருஷன் கொஞ்சம் இறங்கி வருவார் என்று. My dear friends, மாணவர்களே, we can go on like this. எப்படியே நான் போய்க்கொண்டே இருக்கலாம். But ஆனால் the truth of the word of God is such. ஆனால் தேவனுடைய வசனத்துடைய சத்தியம் இவ்விதமாக இருக்கிறது. By hearing, கேட்டு, you receive faith to take hold. நீங்கள் பற்றிக்கொள்ளும்படியான விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். Yes. ஆம். Don't think it is something of a wild exaggeration. ஏதோ சும்மா ஏதோ மிதமிஞ்சி பேசுகிற ஒரு காரியம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். Let us be like Jesus. இயேசுவை போல நாம் இருப்போமாக. The fruit of the Spirit may come out of us. ஆவியுடைய கனிகள் நம்மிடத்திலிருந்து வருவதாக. All of it. நாம் எல்லாரும்.
Let us pray.